ஆத்தியாத்ம விழிப்பை உண்டாக்கும் உபாயமாம். அது மந்திர தீட்சை, திருஷ்டி தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்றெல்லாம் சொல்லப்படும். அதாவது குருவின் மூலியமாக சீடனுக்கு அளிக்கப்படுகின்ற இதுதான் தீட்சை. இனிஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிஷியேட் பண்றது. எதை இனிஷியேட் பண்றது? நாம காலாகாலம் அறியாமையிலே, மந்த புத்தியிலே, மனதினால் வசப்பட்டு உலகத்திலே வெளிவிதமான ஆசைகளோடு இயங்கிக் கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து ஆத்ம ஞானத்தை நோக்கி திருப்புவதற்கு உண்டான அந்த துவக்கம், அதை நோக்கி பயணிப்பதற்கு உண்டாக அந்த குரு அவர்களை வழி நடத்துதல், அது வழிப்படுத்துதல், அதற்கான துவக்கம், அதற்கான உந்துதல், எந்த விதமான சப்தத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். இனிஷியேட் பண்றது. அப்படி அவர்களை அந்த ஆத்ம ஞான வழியிலே வழி நடத்த வைப்பதுதான் இனிஷியேஷன் அப்படிங்கிற தீட்சை என்று அர்த்தம். அதை மந்திரத்தின் மூலியமாக இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்ற தீட்சை இருக்குது, திருஷ்டி தீட்சை இருக்குது. அதே மாதிரி ஸ்பரிச தீட்சை, நம்ம ஆங்கில தலையில தொட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்றது, தீட்சை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குது. நிறைய தீட்சை இருக்குது. சிவ தீட்சை இருக்குது, சமய தீட்சை இருக்குது, விசேஷ ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு வெவ்வேறு விதமான தீட்சைகள், அவங்கவுங்களுடைய மெத்தடாலஜிகள் வேற இருக்குது. மொத்தத்துல தீட்சை அப்படின்னா என்னது? இனிஷியேட் பண்றது, ஒரு புது விதமான ஒரு வழியிலே பயணிப்பதற்கு, ஆத்ம ஞான வழியிலே ஒரு சாதனை செய்வதற்கு, அவனை துவக்குவதற்கு உண்டான ஒரு உந்துதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த நபர் கேட்கிறாரு, பகவானது தீட்சை மௌன தீட்சை அல்லவா? பகவான் நீங்க என்ன தீட்சை கொடுக்குறீங்க? நீங்க மௌனத்துல தானே தீட்சை கொடுக்குறீங்க அப்படின்னா, பகவான் சொல்றாரு, ஆமாம் ஆம், அதுவே சாலச் சிறந்த தீட்சையாகும். இருக்கிறதுலே மிக உயர்ந்த தீட்சை மௌன தீட்சை அப்படிங்கிறார். அந்த நபர் கேட்கிறார், அது விசார மார்க்கத்தை பற்றியதல்லவா? நீங்க சொல்லக்கூடிய அந்த தீட்சை ஞான மார்க்கம், விசார மார்க்கத்தை சார்ந்தது தானே அப்படின்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், எல்லா மார்க்கங்களும் விசார மார்க்கத்தில் அடங்கும். நீ பக்தி மார்க்கமா இருக்கட்டும், ஞான மார்க்கமா இருக்கட்டும், யோக மார்க்கமா இருக்கட்டும், எந்த விதமான சம்பிரதாயங்கள், எந்த விதமான நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்க எந்த பிரிவுகளாக இருக்கட்டும், எதுவா இருந்துட்டும், ஃபைனலா நீ உன்னை செல்ஃப் என்கொயரி பண்ணும்ப வெவ்வேறு விதமா, இவர் சொல்ற மெத்தட் இல்லாட்டினாலும் நீ உனக்குள்ள உன்னுடைய புத்தியினால கான்டம்ப்ளேட் பண்ணி உன்னை நீ யாருன்னு நீ உன்னை ரியலைஸ் பண்றது தான் அல்டிமேட்டா நடக்கும். அதுதான் அந்த என்லைட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட். அப்ப அது விசாரத்துக்குள்ளதான் அடங்கும். விசாரம்னா என்னது? நமக்குள்ளே நம்ம சிந்தித்தல், நான் யார் அப்படின்னு தொடர்ந்து, இந்த உலகம்னா என்ன, கடவுள்னா என்ன, இதை பத்தின எல்லாம் ஒரு தெளிவான ஒரு கேள்வி, அதை நோக்கி பயணிக்கிறது தானே நல்லது.